மறக்க முடியாத மனிதம் சிறுகதை. கோவையிலிருந்து மதுரைக்கு செல்லும் ரயிலுக்கு பயணச்சீட்டை வாங்கி கொண்டு 5வது பிளாட்பாரத்திற்கு வந்தான் பட்டாபி. தன் பையை ரயில் பெட்டியின் இருக்கையில் வைத்துவிட்டு கடிகாரத்தை பார்த்தான். ரயில் புறப்பட இன்னும் 45 நிமிடங்கள் இருந்தது. பிளாட்பாரத்தில் உள்ள பயணிகள் அமரும் நாற்காலியில் வந்து அமர்ந்தான். தன் தோள் பையில் வைத்திருந்த பாலச்சந்திரன் சுள்ளிக்காட்டின் சிதம்பர நினைவுகள் என்ற புத்தகத்தை எடுத்து வாசிக்கத் தொடங்கினான். புத்தகத்தில் மூழ்கியிருந்த பட்டாபி சில நிமிடங்கள் கழித்து வாசிப்பின் சோர்வை தணிக்க தனது பார்வையை பிளாட்பாரத்தின் மீது படரவிட்டான். அப்போது மாற்றுத்திறனாளியான ஒரு இளைஞன் பயணிகளுக்காக இயக்கப்படும் பேட்டரி வாகனத்தில் வந்து இறங்கினான். வயது ஏறக்குறைய 15 முதல் 17 வரை இருக்கும். அவன் அந்த வாகனத்திலிருந்து இறங்கி தவழ்ந்து ரயிலில் ஏறி பட்டாபி அமரும் இருக்கைக்கு எதிரே அமர்ந்தான். ரயில் புறப்படுவதற்கான அறிவிப்பு ஒலித்ததும் பட்டாபி தனது இருக்கையில் வந்து அமர்ந்தான். எதிரே அமர்ந்திருந்த அந்த இளைஞனை கூர்மையாக பார்த்து கொண்டிருந்தான். எங்க போறீங்க தம்பி என்று கேட்டான் பட்டாபி. சார், நான் மதுரை வரைக்கும் போறேன் சார் என்று பதிலளித்தான் அவன். உங்க பேர் என்ன தம்பி என்று மீண்டும் கேட்டபோது ஹரிகிருஷ்ணன் சார் என்று அவன் சிரித்தபடி தனது பெயரை சொன்னான். அந்த ஒரு தருணத்தில் பட்டாபியின் மனம் கால சக்கரத்தில் ஏறியது. மாற்று திறனாளியான தனது தாய்மாமன் ஹரிகிருஷ்ணனுடன் பகிர்ந்து கொண்ட சிறு வயது நினைவுகள் அவன் மனதில் மெதுவாக அலைபாய தொடங்கி. சுகாதாரத்துறையில் ஆய்வாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர் ராமமூர்த்தி. அவரது குடும்ப உறுப்பினர்கள் மனைவி ராசம்மா, மூத்த மகள் லட்சுமி, மகன் சந்தானம், இளைய மகள் குணவதி, கடைக்குட்டி மகன் ஹரிகிருஷ்ணன். வயது 16. லட்சுமிக்கு 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும். அந்த ஆண் குழந்தை தான் பட்டாபி. வயது 10. மதுரையில் ஒரு பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்தான். ஒவ்வொரு வார இறுதியிலும் லட்சுமி பட்டாபியை அழைத்து கொண்டு வைகை வடகரையில் இருக்கும் தனது தந்தையின் வீட்டிற்கு வருவது வழக்கம். ராமமூர்த்தியின் வீடு வைகை வடகரையில் அமைந்திருந்தது. பிரதான சாலையிலிருந்து கீழே வலதுபுறம் இறங்கினால் வரும் அந்த பெரிய காம்பவுண்டு 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருந்தது. அதன் வலப்புறத்தில் இருந்த பெரிய வீட்டில்தான் ராமமூர்த்தியின் குடும்பத்தினர் வசித்து வந்தனர். அவர்களுக்கு எதிரே, அதாவது காம்பவுண்டின் இடதுபுறம் இருந்த சிறிய வீடுகளில் சில குடும்பங்கள் வாடகைக்கு தங்கியிருந்தனர். அந்த காம்பவுண்டு வழியாக வீடுகளை கடந்து சென்றால் வைகை நதியை அடையலாம். அந்த பாதையில்தான் மக்களின் துன்பங்களுக்கு சிறு ஆறுதலாக இருந்த வைகை மாரியம்மன் கோவிலும் இருந்தது. ராமமூர்த்தியின் கடைசி மகன் ஹரிகிருஷ்ணன். எல்லோரும் அவனை அரி அரி என்றுதான் அழைப்பது வழக்கம். அரி கருமையான உடல் நிறம் கொண்டவன். தலைமுடி ஒட்ட வெட்டப்பட்டிருக்கும். மார்பு எலும்புகள் தெளிவாக தெரியும் அளவுக்கு மெலிந்த உடல் தேகம். இடுப்பிற்கு கீழே அவன் கால்கள் ரப்பர் குழாய்கள் போல ஆடிக்கொண்டே இருக்கும். ஆனால் அவன் குரல் மட்டும் வெண்கல மணி போல் ஒலிக்கும். வைகை வடகரை மக்களுக்கு ஒரு நாளின் காலை பொழுது சாதாரணமாக விடியும். ஆனால் ஹரியின் அம்மா ராசம்மாவிற்கோ ஒவ்வொரு காலையும் வேற விதமாக தொடங்கும். கட்டிலில் படித்திருந்த ஹரி காலை எழுந்தவுடன், ஏ மொட்டத்தல, எனக்கு வெளிக்கு வருதுதா, என்னை தூக்கிட்டு போய் அந்த கல்லுக்கு கோச்சில் உட்காரவை என்று கத்துவான். அதுக்கு ராசம்மா, டேய் ஹரி, அப்பாவுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு வர்றேன்டா என்று மெதுவாக சொல்லுவார். ஆனால் ஹரி மீண்டும், எனக்கு நெருக்கிட்டு வருதுதா, சீக்கிரம் தூக்கி உட்காரவை என்று சத்தமாக கூப்பிடுவான். அவசரமாக ராசம்மா வந்து அவனை 2 கைகளாலும் தூக்கி கொண்டு செல்வான். அவன் கால்கள் தரையில் இழுத்து கொண்டே போகும். சார், கொஞ்சம் காலை எடுக்கிறீங்களா என்று சக பயணியிடம் வந்த குரல் கேட்டு பட்டாபியின் நினைவுகள் உடைந்தது. அவன் நினைவு திரும்பிய நிலையில் திண்டுக்கல் முனையம் வந்துவிட்டது. ரயில் நிலையத்தின் பிளாட்பாரத்தில் வியாபாரிகளின் விற்பனை கூச்சல்கள் ஆரவாரமாக ஒலித்துக் கொண்டிருந்தன. அந்த இறைச்சலுக்கு இடையே நினைவுகளிலிருந்து மீண்ட பட்டாபி இருக்கையை விட்டு எழுந்து கழிவறைக்கு சென்று முகம் கழுவினான். ஒரு மெல்லிய கைக்குட்டையால் தனது ஈரமான முகத்தை துடைத்து கொண்டு பிளாட்பாரத்தில் வந்து அமர்ந்தான். டீ டீ, சாய் சாய் என்று கூவிக்கொண்டே ஒரு வட இந்திய விற்பனையாளன் வந்தான். பட்டாபி அவனிடமிருந்து ஒரு டீ வாங்கி கொண்டு பிளாட்பாரத்தில் அமர்ந்தான். அந்த நேரத்தில் ரயில் ஜன்னல் வழியாக ஹரிகிருஷ்ணன் கூப்பிட்டான். சார் சார், எனக்கும் ஒரு டீ வாங்கி கொடுங்க சார் என்று பட்டாபியை பார்த்து பணத்தை நீட்டினான். பட்டாபி சிரித்தபடி, பணத்தை வாங்கிய தம்பி என்று சொல்லிவிட்டு அவனுக்காக ஒரு டீயை வாங்கி கொடுத்தான். ஹரிகிருஷ்ணனுக்கு டீயை வாங்கி கொடுத்த போது பட்டாபியின் கண்கள் ஈரமாகின. அன்று ஹரி தனக்கு தூள் பக்கடாவை பகிர்ந்து கொடுத்த அதே கனிவை இந்த ஹரிகிருஷ்ணனிடம் அவன் கண்டான். சண்டையை நிறுத்தினவனுக்கெல்லாம் தூள் பக்கடா கிடையாதுரா என்று அன்று மகாலிங்கத்தை கலாய்த்த ஹரியின் குரல் இப்போது ஓடும் ரயிலின் சத்தத்திற்கு இடையே பட்டாபியின் காதுகளில் வெண்கல மணி போல் ஒலித்தது. நொண்டி மீனா கொடுத்த அந்த தூள் பக்கடாவை பகிர்ந்து உண்டபோது ஹரி காட்டிய அந்த அதிகார அன்பும் பட்டாபியின் மனதில் பசுமையாக இருந்தது. அந்த நேரத்தில் காட் விசில் ஊத பச்சை கொடி அசைந்து ரயில் மீண்டும் திண்டுக்கல்லில் இருந்து புறப்பட்டது. பட்டாபி மீண்டும் அந்த இளைஞனை பார்த்தான். அந்த முகத்தில் அவன் எங்கோ ஒரு
பழைய நிழலை பார்த்தது போல் உணர்ந்தான். அது அரியின் நிழல். ரயில் நிலையத்திலிருந்து மெல்ல நகர்ந்த ரயில் இப்போது தனது வேகத்தை அசுரத்தனமாக அதிகரித்தது. தண்டவாளத்தின் இரும்பு தடங்களில் சக்கரங்கள் மோதும் சத்தம் பட்டாபியின் மனதிற்குள் ஒலித்து கொண்டிருந்த அரியின் சிரிப்புலியோடு போட்டி போட்டது. ஜன்னலுக்கு வெளியே மரங்களும் கட்டிடங்களும் பின்னோக்கி ஓடத் தொடங்கின. அது காலச்சக்கரம் பின்னோக்கி சென்று பட்டாபியை மீண்டும் வைகையின் வடகரைக்கே கொண்டு செல்வது போன்ற பிரம்மையை தந்தது. அரியின் அம்மா ராசம்மா மந்தித்தோப்பு மணிக்கட்டு சாமியிடம் வாங்கி வந்த தைலத்தை எடுத்துக்கொண்டு அரியின் 2 கால்களிலும் மெதுவாக தடவி கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அரியின் நெருங்கிய நண்பன் மொட்டருவா மகாலிங்கம் வீட்டின் முன் வந்து நின்றான். டே மொட்டருவா, 2 நாளா வீட்டு பக்கமே உன்னை காணமே என்றான் அரி. இல்லடா அரி, கோயில் திருவிழாக்கு எங்க அப்பா எங்க கிராமத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாரா, நேத்து தான் வந்தோம் என்று மகாலிங்கம் பதிலளித்தார். ராசம்மா அரியை குளிக்க வைத்து தலை துவட்டி சுத்தமான துணி அணியை செய்து வயிற்றுக்கும் உணவளித்து விட்டு அடுப்பங்கரைக்கு சென்றார். அரிக்கு 2 விசேஷமான தோழர்கள் இருந்தனர். ஒன்று பிலிப்ஸ் டிரான்சிஸ்டர், மற்றொன்று அவன் வளர்த்த பாபு என்ற நாய். அந்த காலத்தில் இந்திய வானொலிகளை விட இலங்கை வானொலி தெளிவாக கேட்கும். இலங்கை வானொலியின் அப்துல் ஹமீது, KS ராஜா, மயில் வாகனன், ராஜேஸ்வரி சண்முகம் போன்றவர்கள் அரியின் வானொலி நண்பர்கள். ஒரு பாடல் ஒளிபரப்பாகும் முன்பாகவே அதன் முன்னிசையை மட்டும் கேட்டுவிட்டு அந்த பாடல் வரிகள் என்ன என்பதை உடனே சொல்லிவிடுவான் அரி. அந்த வாரமும் வழக்கம் போல பட்டாபியை அழைத்து கொண்டு வைகை வடகரைக்கு வந்திருந்தாள் லட்சுமி. அரி, உனக்கு ரொம்ப பிடிக்கிற வெடி முட்டைகோஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன்டா என்று சொல்லி அவனை அன்புடன் அழைத்து அந்த தின்பண்டத்தை கையில் கொடுத்து அரியின் தலையை தடவி அன்பு காட்டிய அந்த காட்சியை பட்டாபி அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அரி சிரித்தபடி, அக்கா, நீ தம்பிய கூட்டிட்டு நம்ம வீட்டுக்கு வந்துரு. சனி ஞாயிறு 2 நாள் நான் தம்பியோட இருக்கிறேன். திங்கக்கிழமை ஆனதும் நம்ம நெட்டக்காலன்ட்ட சொல்லி தம்பியை வீட்டில் விட்டுட்டு வர சொல்றேன் என்றான். சரிடாரி என்று அவனை புன்னகையுடன் தலையசைத்து சமாதானப்படுத்தினாள் லட்சுமி. அந்த நேரத்தில் மொட்டருவா மகாலிங்கம் தன்னுடன் 2 சிறுவர்களை அழைத்து வந்தான். டே அரி, இவங்க என்னோட மாமா பசங்கடா என்று அறிமுகப்படுத்தினான். மகாலிங்கம் அழைத்து வந்த அந்த 2 சிறுவர்களையும் கண்டவுடனேயே அரியின் வளர்ப்பு நாயான பாபு அந்நியர்களை பார்த்த ஆவேசத்தில் உரத்து குறைக்க தொடங்கியது. அந்த சிறுவர்கள் மிரட்சியுடன் பார்க்க அரியின் ஒற்றை அதட்டல் பாபு என்று காற்றில் தெரித்தது. எஜமானின் வெண்கல குரலுக்கு கட்டுப்பட்ட அந்த நாய் அடுத்த கணமே தனது குறைப்பை நிறுத்தி அமைதியானது. இப்போது அரியின் கண்களில் ஒரு சுறுசுறுப்பு தெரிந்தது. டே பசங்களா, உங்களுக்கு சண்டை போட தெரியுமா என்று கேட்டான். ஓ, நாங்க நல்லா சண்டை போடுவோம் மாமா என்று அவர்கள் உற்சாகமாக சொன்னார்கள். அப்படின்னா ஆரம்பிங்க பார்க்கலாம் என்று அரி சிரித்தபடி சண்டையை தொடங்கி வைத்தார். மொட்டருவா மகாலிங்கம் அழைத்து வந்த சிறுவர்கள் இருவரும் அரியின் முன்னால் மல்லுக்கட்ட தொடங்கினர். அரி தன் மெலிந்த மார்பு கூடு அதிர ஹஹா என்று கத்தி சிரித்து கொண்டிருந்தான். அந்த சிரிப்பில் ஒருவித ஏக்கம் கலந்திருந்தது. தன் இடுப்புக்கு கீழே ரப்பர் குழாய்கள் போல செயலற்று போயிருந்த கால்களால் ஒருபோதும் செய்ய முடியாத அந்த வேகமான அசைவுகளை அந்த சிறுவர்களின் கால்களில் அவன் தேடினான். அவர்கள் ஓடுவதும் எட்டி உதைப்பதும் அரியின் கண்களுக்கு ஒரு தீராத ஆச்சரியமாக இருந்தது. சண்டை கொஞ்சம் தீவிரமாக மாறத் தொடங்கிய போது மகாலிங்கம் அவர்களை பிரிக்க முயன்றான். டேய் நிறுத்துங்கடா, நிறுத்துங்கடா என்று சிறுவர்களை தடுக்க முற்பட்டான். உடனே அரி கோபமாக, டே மொட்டருவா தாயொலி மகனே, சண்டையை நிறுத்தாதடா என்று கத்தினான். ஆனால் மகாலிங்கம், டே அரி, இவங்களுக்கு காயங்கியும் ஆயிடுச்சுன்னா எங்க மாமாவுக்கு நான் தாண்டா பதில் சொல்லணும் என்று சொல்லி சண்டையை நிறுத்திவிட்டான். அதற்கு பிறகும் அரியின் சிரிப்பு அடங்க சில நிமிடங்கள் தேவைப்பட்டது. ராமமூர்த்தியின் வீட்டுக்கு அடுத்த காம்பவுண்டில் குடியிருந்த ருக்கச்சா என்ற மலையாளி பலகாரங்கள் செய்து விற்பனை செய்து கொண்டிருந்தார். அவருக்கு தியாகு, மீனா என்ற 2 வாலிப வயதில் குழந்தைகள். அதில் மீனா கால் ஊனமுற்றவள். ருக்கச்சா தினமும் பலகாரங்களின் தூள்களை அரிக்கு கொடுப்பது வழக்கம். ஏ நொண்டி மீனா, இன்னைக்கு இன்னும் தூள் பக்கடா வரலையே என்று அரி சத்தமாக கேட்டான். அதற்கு நொண்டி மீனா, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுடா அரி என்று சொல்லிக்கொண்டே மீனா ஒரு காகிதத்தில் தூள் பக்கடாவை கட்டி கொண்டு வந்து கொடுத்தார். அரி அதை வாங்கி கொண்டு அந்த 2 சிறுவர்களுக்கும் கொடுத்து தானும் சாப்பிட தொடங்கினான். அந்த நேரத்தில் மகாலிங்கம் கையை நீட்டி, டே அரி, எனக்கும் குடுறா என்று கூறவே அரி அவன் கையில் ஓங்கி ஒரு அடி அடித்து, சண்டையை நிறுத்தினவர்களெல்லாம் துளுப்பக்கடா கிடையாதுரா என்று சிரித்தான். அந்த சிரிப்பை பார்த்து கொண்டே அரி அமர்ந்திருந்த ஈசி சேருக்கு அருகில் பட்டாபி அமைதியாக நின்று கொண்டிருந்தார். ராமமூர்த்தியின் நெருங்கிய நண்பர் தணிகாசலம். அவர் ராமமூர்த்தியை சந்திப்பதற்காக வீட்டிற்கு வந்திருந்தார். அந்த நேரத்தில் ராமமூர்த்தி வீட்டில் இல்லை. வீட்டிற்கு புதிதாக யார் வந்தாலும் பதில் சொல்லும் பொறுப்பை எப்போதும் போல அரியே ஏற்றுக்கொண்டிருந்தார். என்னடா அரி, அப்பா எங்கடா என்று தணிகாசலம் கேட்டார். அந்த கேள்வி முடியும் முன்பே அரி சிரித்தபடி,
அப்பாவை மாமா கருப்பாயி அம்மாவை காதலிக்க போயிருக்காரு என்று நக்கலாக சொன்னான். அதை கேட்ட தணிகாசலம் சிரித்தபடியே, ராசம்மா உன் மையன் என்ன பேச்சு பேசுறான் பாத்தியா என்று கேட்டார். அடுப்பங்கரையில் இருந்த ராசம்மா அமைதியாக, அண்ணா அவனாச்சும் கேட்கிறானே அதுக்காக சந்தோஷப்படுங்க என்று பதில் கூறினார். அந்த நேரத்தில் ராமமூர்த்தியும் 2 தெருக்கள் தள்ளி உள்ள கருப்பாயி அம்மாளை பார்த்துவிட்டு வந்து கொண்டிருந்தார். தமிழகத்தின் சில பகுதிகளில் ஏற்பட்ட கடுமையான வெள்ள பாதிப்புகளுக்காக மக்களிடமிருந்து நிவாரண நிதி சேகரிக்கும் பொதுக்கூட்டம் மதுரையின் தமுக்க மைதானத்தில் நடைபெற இருந்தது. அந்த நிகழ்ச்சியில் மாநில முதல்வர் கலந்து கொள்ளவிருந்தார். அந்த செய்தி மதுரை முழுவதும் பேசப்பட்டு கொண்டிருந்தது. அந்த வாரம் லட்சுமி பட்டாபியை அழைத்து கொண்டு வந்தபோது ஹரி உற்சாகமாக அந்த செய்தியை சொன்னார். அக்கா, நம்ம தலைவர் தமுக்க மைதானத்துக்கு வராராம் என்று சொல்லி ஹரியின் கண்களில் ஒரு குழந்தை போன்ற மகிழ்ச்சி இருந்தது. லட்சுமி தனது தந்தை ராமமூர்த்தியுடன் ஹரியை அந்த கூட்டத்திற்கு அழைத்து செல்வதற்கு அனுமதி கேட்டார். அதற்கு ராமமூர்த்தி, ஏமா இவனை கூட்டிட்டு போயிட்டு பாதுகாப்பா வந்துருவியா என்று கேட்டார். அப்பா, தமுக்கம் இங்கிருந்து பக்கத்துல தானப்பா இருக்கு, நான் ஹரிய பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வந்துடுறேன்ப்பா என்று உறுதியுடன் கூறினார். அடுத்த நாள் மாலை ஹரி, லட்சுமி மற்றும் பட்டாபி மூவரும் ரிக்ஷாவில் தமுக்க மைதானத்துக்கு புறப்பட்டனர். இருவரும் தலைவர் படம் பொறித்த பேட்ஜை அணிந்து கொண்டு ரிக்ஷாவில் பயணித்தனர். மூவரும் தமுக்கத்தை அடைந்த போது கட்டுக்கடங்காத மக்கள் கூட்டம் மின் விளக்குகளால் மைதானம் முழுவதும் ஜொலித்துக் கொண்டிருந்தது. ரிக்ஷாவில் இருந்து இறங்கி ஹரியை ஒரு ஓரமாக உட்கார வைத்தார் லட்சுமி. அங்கிருந்த ஒரு தொண்டரிடம், ஐயா தலைவர் பேச போகும் மேடை எங்க இருக்குதுங்க என்று கேட்டாள். அவன் கைகளை நீட்டி, அதோ அந்த மேடையில தாமா தலைவர் பேச போறாரு என்று காட்டினான். பிறகு லட்சுமியை பார்த்து, இந்த முடியாத பையனை எப்படிமா கூட்டிட்டு வந்தீங்க என்று கேட்டான். அதற்கு லட்சுமி, இந்த பயலுக்கு தலைவர்னா உசுருங்க, அதான் எப்படியாவது தலைவரை காமிச்சிட்டு போயிடலாம்னு கூட்டிட்டு வந்தேன் என்று பதில் அளித்தார். லட்சுமியின் வார்த்தையை கேட்ட தொண்டன் உடனே ஹரியை தனது 2 கைகளில் தூக்கி கொண்டு மேடைக்கு பின்புறமாக அழைத்து சென்று உட்கார வைத்தான். நல்லா இருப்பீங்க என்று லட்சுமி நன்றி பாராட்டினார். நேரம் செல்லத் தொடங்கியது. மணி 7, 8, 9 ஆகியது. ஆனால் தலைவர் இன்னும் அந்த மேடைக்கு வரவில்லை. ஹரியின் முகத்தில் சோர்வு தெரிந்தது. அப்போது லட்சுமி மற்றொரு தொண்டரிடம், ஐயா தலைவர் எப்ப வருவாரு? அதற்கு அந்த தொண்டன், அம்மா தலைவர் இந்த மைதானத்தோட கடைசியில இருக்கிற மேடையில தான் நிவாரண நிதி வாங்கிட்டு இருக்காரு, இங்க வர்றதுக்கு இன்னும் நேரம் ஆகுமா என்றான். அந்த வார்த்தைகள் ஹரியின் மனதில் ஏமாற்றத்தை ஏற்படுத்தின. சில நிமிடங்கள் அமைதியாக இருந்த பிறகு அவன் மெதுவாக சொன்னான், அக்கா தலைவரை நான் பார்க்காட்டி கூட பரவாயில்லக்கா, ஆனா தம்பியை மட்டும் தலைவரிடம் கூட்டிட்டு போய் காட்டுக்கா. ஹரியின் அந்த வேண்டுகோளை கேட்டு லட்சுமி பட்டாபியை அழைத்து கொண்டு அந்த மேடைக்கு சென்றாள். வரிசையில் நின்றிருந்த பட்டாபி தனது கையில் இருந்த 2 ரூபாயை தலைவரிடம் கொடுத்தான். முழுக்கை சட்டையின் மேல் கடிகாரம் அணிந்திருந்த அந்த சிவந்த கரங்கள் பட்டாபி கொடுத்த 2 ரூபாயை அருகில் இருந்த அண்டாவில் வாங்கி போட்டது. இருவரும் மீண்டும் ஹரி இருந்த மேடைக்கே திரும்பி வந்தபோது ஹரி மிகவும் சோர்வாக இருந்தான். கூட்டத்தின் வெக்கையும் மின் விளக்குகளின் சூடும் சேர்ந்து அவனை மயக்க நிலைக்கு தள்ளியது. ஹரி ஹரி என்று லட்சுமி உரத்த குரலில் கூப்பிட்டார். சூழ்நிலை உணர்ந்த அங்கிருந்த ஒரு தொண்டன் ஓடிப்போய் சோடா வாங்கி வந்து ஹரியின் முகத்தில் தெளித்தான். சில நிமிடங்களில் ஹரியின் கண்கள் திறந்தன. அந்த மேடையிலிருந்து ஹரியை ஆட்டுக்குட்டி போல் தூக்கி கொண்டு ரிக்ஷா வரை வந்து அமர வைத்து விட்டு சென்றான் அந்த தொண்டன். தமுக்க மைதானத்தின் பரபரப்பு அடங்கி இருந்தது. அந்த இரவு மிகவும் அமைதியாக இருந்தது. ரிக்ஷாக்காரர் பெடலை அழுத்தும் சத்தம் மட்டுமே அந்த நிசப்தத்தை உடைத்து கொண்டிருக்க ரிக்ஷா மெதுவாக எஸ்கின் மருத்துவமனையின் பின்புறம் சாலை வழியாக ஊர்ந்து சென்றது. மயக்க நிலையிலிருந்து மீண்டு சற்றே சகஜ நிலைக்கு திரும்பி இருந்த ஹரி அந்த அமைதியிலும் உற்சாகம் குறையாமல் பட்டாபியை பார்த்து சிரித்தான். தம்பி பாத்தியா நம்ம தலைவருக்கு எவ்வளவு கூட்டம்னு என்று அவன் பெருமிதத்தோடு கேட்டபோது பட்டாபி ஆமதிப்பதை போல மௌனமாக தலையசைத்தான். அந்த நிகழ்வு நடந்த 1 வார இடைவெளியில் லட்சுமி அண்ணாச்சி கடையில் மளிகை பொருட்களை வாங்குவதற்கு நின்று கொண்டிருந்தார். லட்சுமி அக்கா என்று அழைத்து சைக்கிளை விட்டு கீழே இறங்கினான் பொக்கைம்பேட்டை மாறி. என்னடா மாறி என்று வினவிய போது அந்த செய்தியை இடிபோல் இறக்கினான் மாறி. ஹரி செத்துட்டாக்கா என்று ஆற்ற முடியாத வேதனையை தனது கண்ணீர் வழியாக வெளிப்படுத்தினான் மாறி. ஹரி இறந்து விட்டான் என்ற அந்த ஒற்றை சொல் கேட்டதும் அவள் கையில் இருந்த முட்டை கீழே விழுந்து சிதறியது. தனது ஆருயிர் தம்பியின் உடலை பார்ப்பதற்கு பட்டாபியை அழைத்து கொண்டு வைகையின் வடகரைக்கு விரைந்தாள் லட்சுமி. ஹரியின் உடல் கிடத்தப்பட்டிருந்த அந்த வீட்டை அடைந்ததும் தம்பி என்று லட்சுமி எழுப்பிய அந்த மரண ஓலம் அங்கிருந்த காற்றின் ஈரம் வரை ஊடுருவியது. அந்த தவிப்பை காண சகிக்காமல் வைகை மாரியம்மன் கூட தன் கருணை கண்களை மெல்ல மூடிக்கொண்டார். ஒவ்வொரு காலையும் ஹரியின் அதிகார குரலாலும் இலங்கை வானொலியின் பாடல்களாலும் நிரம்பி வழிந்த அந்த வீடு ஒரு கணத்தில் பேரிடி விழுந்தது போல நிசப்தமான. அவனது உயிர் தோழனான அந்த பிலிப்ஸ் டிரான்சிஸ்டரும் தன் எஜமானின் குரல் ஒடுங்கி போனதை உணர்ந்தோ என்னவோ தானும்
மௌனம் அனுசரித்து அனாதையாக ஒரு மூலையில் முடங்கி கிடந்தது. அந்த சத்தமில்லாத அமைதி வைகை ஆற்றின் கரையை விடவும் ஆழமாக அந்த தெருவையே ஆக்கிரமித்தது. நடந்த நிகழ்வுகள் என்னவென்றே அறியாத பட்டாபி நாடிக்கட்டு போட்டு மரச்சரில் அமர்த்தி வைக்கப்பட்டிருந்த அரியை மட்டும் உற்று பார்த்து கொண்டே இருந்தான். அப்போது அரியின் அகலமான நாக்கில் சில எறும்புகள் ஊறிக்கொண்டிருந்தன. ரயில் வைகையாற்றின் பாலத்தின் மீது மெதுவாக ஊர்ந்து சென்று கொண்டு மதுரை ரயில் முனையத்திற்கு உள்ளே நுழைந்தபோது, சார், மதுரை வந்துருச்சு சார் என்று ஹரிகிருஷ்ணன் குரல் பட்டாபியை நினைவுகளில் இருந்து இழுத்து நிகழ்காலத்திற்கு கொண்டு வந்தது. பட்டாபி ஜன்னல் வழியாக வெளியே பார்த்தான். பல வருடங்கள் கடந்திருந்தாலும் ஒரு சிரிப்பு மட்டும் அவன் மனதில் இன்னும் ஒலித்து கொண்டிருந்தது. ஆம், அது அரியின் சிரிப்பு. காலம் பலவற்றை எடுத்துச் சென்றது. ஆனால் அந்த சிரிப்பு மட்டும் பட்டாபியின் நினைவுகளில் என்றும் உயிருடன் இருந்து கொண்டிருக்கிறது. நன்றி.